டேய் அது என்ன சோப்பு டப்பா நினைச்சியா இல்ல சுண்ணாம்பு கலக்கிற பக்கெட் நினைச்சியா இந்த கலை கலக்கிற? அட சும்மா இருக்கனே, எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? நீங்க ஒரு தடவை செஞ்சு பார்த்தா தெரியும். எதுக்கும் மிஷினை கண்டுபிடிச்சிருக்காங்க, இதுக்கு ஒரு மிஷின் கண்டுபிடிக்க கூடாதா? ஒரு கிரைண்டர் வாங்கி சொன்னா எப்படி ஆட்டலாம்? வாங்கிட்டு வரீங்களா? நீ ஆர்டருக்கு கிரைண்டர் பத்தாதடா, ஒரு செக் கொண்டு வந்து போடுறேன், அதுல போட்டு ஆட்டி அவர் மூஞ்சில எடுத்து பூசில அப்பு லோல்ல பாருங்க சாமி லோல்ல. டேய் பாத்துடா, இது சிங்கப்பூர் கத்திங்க, நீங்க தான் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். டேய் சின்ன ராசு, இந்தடா அந்த காபி குடிச்சிட்டு அப்புறமா வேலைய பாரு. சரிங்க. தேங்காய் எல்லாம் உரிச்சு போட்டாச்சா? போட்டாச்சுங்க. காலையில தானே? ஆமாங்க. இந்தாங்கம்மா. டேய் ராயப்பா, அத்தா உனக்கு ஒரு தடவை தனியா சொல்லணுமா? எடுத்துட்டு வாடா. இன்னைக்கு ஒரு நாளைக்காவது போனிட்டு ஊத்த கூடாதா? போனு விட்டாவா? நான் கேட்ட கேளு. ஊத்துங்க ஊத்துங்க. இந்தாங்க. இதுல யாருக்கு? அண்ணனுக்கு. உங்க அண்ணன் பெரிய கலெக்டரு, அவர் வந்து வாங்க மாட்டாராக்கும். கொண்டே கூட. இந்தாங்க, உங்களால என் கௌரவமே போச்சு. இதுக்கு முன்னால டென்னு கணக்குல வச்சிருந்தியாக்கும். இந்தடா பொம்மு பொடி. யாருங்க நாக்கிற? நீங்க வெள்ளி டம்ளர்ல காபி குடிக்கிறீங்க, எங்களுக்கு காலாகாலமா இந்த கொட்டாங்குச்சியில தான் ஊத்தணுமா? எங்களுக்கு ஏதாவது ஒரு சில்வர் டம்ளர், ஒரு பித்தளை டம்ளர், அட்லீஸ்ட் ஒரு பிளாஸ்டிக் டம்ளர்லயாவது நீங்க கொடுக்க கூடாதா? கொடுக்கலாம்டா. அப்புறம் உனக்கு எங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? நீ சரச்ச சரப்புக்கு கொட்டாங்கச்சியே போதும், குடி. ஓ சிறையில வேற குறையா? சரிடா குடி. டேய் காபி குடிக்கிறத விட்டுட்டு என்னடா யோசனை? நாக்கிறோமா, கோவில் பூசாரி தலையில கைய வச்சு நாங்க கட்டிங் பண்றோம். ஆனா நாங்க கோயிலுக்கு போனா வெளியே நின்னு சாமி கும்பிட வேண்டியது இருக்குது. இங்க உங்க வீட்டுக்கு வந்தா கொட்டாங்குச்சியில் நாய்க்கு ஊத்துற மாதிரி காப்பி ஊத்துறீங்க. அதுக்கு இப்ப என்ன பண்ண சொல்ற? ஒண்ணும் பண்ண முடியாது, சாகிற வரைக்கும் இதே கதிதான். உனக்கு வேணா அந்த கதி இருக்குடா, எனக்கு என்ன வருது? பாரதேசம் ஓடி போற எங்க அண்ணன் மட்டும் வந்து பத்திரத்துல ஒரு கையெழுத்து போட்டா போதும்டா. தரிசா கிடக்கிற 40 ஏக்கர் நிலத்துக்கு நான் தான்டா சொந்தக்காரன். அப்புறம் என் லெவலே வேறடா. என்ன லெவலு? என்னடா? இல்ல ஒரு சின்ன கற்பனை. 40 ஏக்கர் என் கைக்கு வந்தா எப்படி உட்காரலாம்னு நினைச்சு பார்த்தேன். 10 வருஷமா நீ இதே தான் சொல்லிட்டு இருக்க. நாக்கிறமா உங்க பேரு என்ன? சக்கம்மா. நீங்களும் பிறந்ததுல இருந்து இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க, நானும் அப்படியே தான் சொல்லிட்டு இருப்பேன். டேய் வாடா போலாம். என்னடா வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? என்னது கொளுத்து வேலையா? செங்கல் சிமெண்ட் வச்சு பூசுறதுக்கு கொஞ்சம் முளைச்சிருந்து சிறைச்சாச்சு. வாடா டேய். டேய் கண்ணாடி இந்தாடா. கண்ணாடி நீ வாங்கல? நீ கண்ணாடி இத தூக்குறத சாமி இத கூட்டி வரேன். ஒவ்வொரு இடத்துல கண்ணாடி மிஸ் பண்றான். அன்னைக்கு இப்படி அந்த மாரனாக்கு விட்டு கொண்டு போனா அந்த ஆள் எடுத்து வச்சு கொடுக்க மாட்டேன்டா. நீங்க நல்லவங்க கொடுத்தீங்க, திருட்டு ஆகிட்டு போகாத. திருட்டு ஆகிட்டு போனது தான் நடக்கும். அண்ணே 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 இருடா, வேலையை பாருங்கண்ணே. இங்க மட்டும் இந்த வேலை தான் பாத்துட்டு லீவ்ல நிக்கிறாங்கல்ல, அது அப்புறம் கவனிச்சுங்க. சரி வர சொல்லு. வாங்க. இதுல உனக்கு யார் ஸ்டைல்ல முடி வெட்டணும்? எம்ஜிஆர் ஸ்டைல் உனக்கு. டேய் ஓ மூஞ்சி கொஞ்சம் கண்ணாடியில பாரு, அப்படியே ஜனங்கிட்ட கொஞ்சம் காட்டு. இங்க பாருங்க, இவனுக்கு எம்ஜிஆர் ஸ்டைல்ல முடி வெட்டணுமா? டேய் அந்த ஸ்டைல் உலகத்துல அவர் ஒருத்தருக்கு தான் வரும், வேற யாருக்குமே வராது. அதுக்கு நீ ஆசைப்படாத. வேற யார் ஸ்டைல் வேணும்னு சொல்லு. சத்யராஜ் ஸ்டைலா? எந்திரா. அவர் ஹைட் என்ன தெரியுமா? 6 அடி 2 அங்குலம். ஹைட் 3 அடி. தண்ணி குடுக்கிற தவக்கல மாதிரி இருக்கிற உனக்கு சத்யராஜ் ஸ்டைலா? உன் காசே வேணாம். டேய் தண்ணிக்கு முடிச்சு வந்துட்டானுங்க. அண்ணே அப்புறம் குஞ்சிக்கலாம்ண்ணே. இது ஒரு முக்கியமான வேலை தான். வேலை பாருங்கண்ணே, அப்புறம் வச்சுக்கண்ணே. அடங்கி பாருங்கண்ணே. வர சொல்றா. வா உட்கார். உனக்கு யார் ஸ்டைல்ல முடி வெட்டணும்? எனக்கு ரஜினி ஸ்டைல். என்னது ரஜினி ஸ்டைலா? கொஞ்சம் திரும்புடா. மண்டையில முடியே இல்ல, இல்ல எப்படா ரஜினி ஸ்டைல் வெட்டுறது? வெட்டுறதா உனக்கு எழுதி விடுறதா? எதையாவது செய்யுங்க. இந்த பாரு உன்னை கொலை தான் செய்ய போறேன். ஐயோ போடா. வா 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 உட்கார். உங்களுக்கு யாரு ஸ்டைல்? எனக்கு எந்த ஸ்டைல் வேண்டாம், இருக்கிறத நீ வலிச்சு விடியா. அண்ணே லாட்டரி டிக்கெட்ண்ணே. டேய் வேணா போடா. அண்ணே அரியாண்ணே 15 லட்சம். டேய் வேணாண்ணே. ஒண்ணு வாங்கண்ணே, பாவம். உன சொல்லப்பா. ஐயோ கத்தி படாத இடத்துல பட்டு போகுது. டேய் கொண்டா. இந்தா காசு கொடு. போடா. சொல்லியா? இருப்பா, வருஷம் பூரா அவங்ககிட்ட சேவிங் பண்ணி பண்ணி போதும் போதும் ஆகி போச்சு. வேற உனக்கு என்னதான் பண்ணணுங்கிற? ஏங்க என்ன
அர்ஜென்டா முடி வெட்டணுங்க. போய் லைன்ல உட்காரு. அதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லைங்க. ஓ, உனக்கு முடி வெட்ட நேரம் இல்ல, லைன்ல உட்காரியா? ஒண்ணு செய்யுங்க. ஆ. நான் போய் டீ சாப்பிட்டு வந்துடுறேன். ஆ. அதுக்குள்ள வெட்டி வைங்க. எத? இதத்தான். என்னடா அது தலையை கட்டி தலையா கொடுத்துட்டு போறான்? அதானே. இவன் என்ன நினைச்சுக்கிட்டான்? வர வர பொம்பளைங்கள சவரிய கொடுத்து முடி வெட்ட சொல்லுவாங்க போல இருக்க. டேய், இத கொண்டு போய் அவன் தலையில கவுத்துட்டு வா. அப்பதான் உனக்கு சேவிங் பண்ணும். போடா. அடுத்த வை. வாயா சொட்டு தலையா. போடா. வந்து உட்காரு. ஐயா! என்னடா இது? மனுஷால கூட்டு வேணா மூங்கி போதார கொண்டு வந்து உட்கார வச்சிருக்க. அண்ணே முடிஞ்ச அளவுக்கு விட்டுங்கண்ணே. முடிஞ்ச அளவுக்கு இது எப்படிடா வெட்டுறது? கத்திரிலையும் செதுக்க முடியாது, கத்திரிலையும் வெட்ட முடியாது. வேண்டாம், புடு அவசரம் வச்சு புடுக்கு. அண்ணே பாவம்ண்ணே. டேய், பாவ புண்ணியம் எல்லாம் பார்க்காத. ஏப்பா, நீ முடி வெட்டி எத்தனை வருஷம் ஆகுது? பிறந்ததுல இருந்தே வெட்டலீங்க. இப்ப மட்டும் எதுக்கு வெட்டுற? நாளைக்கு எனக்கு கல்யாணமுங்க. நாளைக்கு உனக்கு கல்யாணமா? அந்த பொண்ணு விலகி வீடு விட்டு போயிடு. சரி, தலையை கொஞ்சம் காட்டுறா. இந்தாங்க. காட்டுறா. அச்சுச்சோ, என்னடா தலையில கூடு கட்டி குருவி எல்லாம் பறக்குது. குருவி போனா பரவாயில்லைங்க. ஆ. நேத்து 2 பாம்பு உள்ள போட்டு முதல்ல அதை எடுங்க. ஓடியாங்க. நாக்கிரியா, நானும் ஊருக்குள்ள எத்தனையோ மூஞ்சி பாத்திருக்கேன். ஆனா உங்க மூஞ்சி மாதிரி வளவளா முளமுளான்னு இருந்ததே இல்ல. கத்தி வைக்கிறதும் தெரியல, எடுக்கிறதும் தெரியலங்கன்னா அவ்வளவு நைஸா இருக்கு. இந்த மாசம் ஒரு 5000 ரூபாய் பணம் கொடுத்தீங்கன்னா தேவல. ஏய், ஏய், எங்கடா கத்திய வச்சுட்டு கணக்கு கேக்குற? எங்களுக்கு கிளைமேக்ஸ் இங்கதாங்க. டேய், 5 மரக்கா 10 மரக்கா அரிசி கேட்டீங்கன்னா பரவாயில்ல. 5000 ரூபாய் கேக்குற அளவுக்கு வந்துட்டியே. விரலுக்கு தகுந்த வீக்க வேணும்டா. ஐயோ சாமி, நீங்க அப்படி சொல்லக்கூடாதுங்க. உங்களை நம்பி 2 மாடு வேலை பேசிட்டு அதை வச்சு நான் எப்படியாவது பொழைச்சிக்கிறேன். நீங்க இல்லன்னு மட்டும் சொல்லிடுங்க சாமி. சாமி, நான் காலை விட மாட்டேன் சாமி. காலை விடுறா. நான் போவேன். காலை விடுறா. விட மாட்டேன் சாமி. யாரா அவன்? சாமி, நான் போறேன். ஐயோ 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 ஐயோ. என்னடா ஆச்சு? ஒண்ணும் ஆகல. நம்ம ஊர்ல ஹரியானா லாட்டரிக்கு 15 லட்சம் விழுந்திருக்கு. ஏண்டா ஆ? நம்ம லாட்டரி சீட் வாங்கணும்ல, ஆமா. அது எங்க இருக்கு? வீட்டுல இருக்கு. வீட்டுல இருக்கா? நம்ம ஊர்ல விழுந்திருக்கு. நம்பராவது இருக்கா? நம்பர் எழுதி வச்சிருக்கீங்களா? எடுங்க எடுங்க. எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டேன். எச்சு ஆச்சு. 39 39 24 24 16 16. ஐயோ உங்களுக்கு தான். ஐயோ, எனக்கு தான். இந்த பாருங்க. ஐயோ ஐயோ, 15 லட்சம் கொண்டாங்க. ஆச்சு. 39 24 16. ஐயோ, எனக்கு தான் அடிச்சிருக்கேன். ஆளு கால மாத்தி மாத்தி நம்பர் பாக்காதீங்கடா. சோப்பு காயத்துக்குள்ள சரிங்கடா. எது? என்ன சிறைங்கடா சுரைங்கடாங்கற? ஐ அம் ஆல்சோ லட்சாதிபதி. என்ன சொன்ன? 5000 ரூபாய் கேட்டதுக்கு பிச்சை காசு அது இதுன்னு என்னென்னமோ சொன்னீங்க. யூ வாண்ட் மணி? 1 lakh 2 lakh. அதுக்கு மேல வேணா 5 10 தூக்கி போட்டு போய்கிட்டு போறியா? என்ன நான் பேசிட்டு இருக்கேன், நீ பாட்டு உட்கார்ந்து எழுந்திரு. ஏய் பொம்மை, எழுந்திரு. டேய், என்ன? ஸ்டாண்ட் அப் மேன். டேய் சிங்காரம், என்னடா இது? யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னு தெரியுதா உனக்கு? ஓ மகன் கிட்ட தான் ஜக்கம்மா. ஜக்கம்மாவா? பின்ன உன் பேர் என்ன பொக்கம்மாவா? ஏண்டா என் பேரை சொல்லி கூப்பிடுற அளவுக்கு வந்துட்டியா நீ? உன் பேர் என்ன? உன் பாட்டி பேரு, பாட்டியோட பாட்டன் பேரு, எல்லார் பேரையும் சொல்லுவேன். எல்லாரும் லைனா வந்து என் முன்னாடி இப்படி கை கட்டி நிக்கணும் ஜேக்காமா. யாருக்கிட்ட நான் உன்னை சும்மா விட மாட்டேன். டேய் இருடா. நீ கொஞ்சம் சும்மா இரு. அவனுக்கு பைத்தியம் கிட்ட புடிச்சு போச்சா என்னமோ தெரியல. என்னடா ஆச்சு அவனுக்கு? அவருக்கு லாட்டரி சீட் விழுந்திருக்குங்க. லாட்டரி சீட்டா? I am 50 lakhs owner. 15 லாஸா? அண்ணே தமிழ்ல சொல்லுங்கண்ணே. அச்சா, தமிழ்ல நான் சொல்ல மாட்டேன், நீ சொல்லு. 15 லட்சம். 15 லட்சமா? இவனுக்கா? Sad up your mouth. ஆற பார்த்து அவனுக்கா இவனுக்காங்கற? இவர் அவர்னு சொல்லணும், தெரியுமா உனக்கு? அடங்கப்பா. பென்ஸ் கார் தெரியுமா உனக்கு? இல்லைங்கோ. 1 கிலோமீட்டர் நேரத்துக்கு இருக்கும். முன்னாடி சக்கர மாட்டு ரவுண்டா இருக்கும். அதெல்லாம் நீ எங்க பாத்துக்க போற? நீ கட்ட வண்டி கடகடா வண்டிலையும் போனவா. இது கிட்ட நமக்கு என்னடா பேச்சு? வாடா. ஏண்டா ஹரியானா லாட்டரி அடிச்சிருக்க? பணம் வாங்குறதுக்கு ஹரியானாக்கே போகணுமா? நம்ம ஊர் பேங்க்லயே கொடுப்பாங்கண்ணே. அவ்வளவு வசதி பண்ணிட்டாங்க. அவ்வளவு 500 ரூபாய் தரல. சிங்காரம் அவசரமா உடனே தேடிட்டு வரேன். எதுக்கு? சேவிங் பண்ணதான். டேய் சொல்றான். யோ இனிமே யாரும் ஜெயம் பண்ண மாட்டாரு. ஏன் சேவிங் பண்ணா? ஏபி பண்ண முடியாதுன்னா என்னடா லொல்லு பண்ற? போடா போடா. அதான் சொல்றாருல. போடாங்கற லொல்லு பண்றான் பாரு. அண்ணே இந்த சனியை பிடிச்ச பெட்டி இருக்கனாலதான் போற வரவெல்லாம் சேவ் பண்ண சொல்றான். தூக்கி ஆத்துக்குள்ள போடுங்க. போடா. செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லுவாங்க. இது ஆத்துல போட சொல்றீங்க. அண்ணே இனிமே உங்க தகுதியை வேற கொடுங்கண்ணே. டேய் வேணாம்டா. எடுங்கண்ணே. இருக்கிறது ஒரு பட்டியா? இந்த அழிக்கிறமே யாருமே இருக்க முடியாது. என்னடா? வாங்கண்ணே. ஏய் சம்சாரம், ஏடி பண்ணிட்டு இருக்க? என் தலை எழுத்து கிழிஞ்ச துணியை தச்சுக்கிட்டு இருக்க. கிழிஞ்ச துணியா? இனிமே நீங்க ஒட்டு போட்டு புடவை எல்லாம் கட்டக்கூடாது. இனி நீ கட்டு போறது பட்டு புடவை, ஃபாரின் புடவை தான். ஐயோ ஐயோ ஐயோ, ஒரு லட்சாதிபதி வீட்டுல இருக்க வேண்டிய மாதிரியாடா இருக்குது. டேய் பாரு, இது பொட்டியாண்டா பொட்டி. தூக்கி தூர போட.
பாரு அதுலயே டப்பாவால வச்சிட்டு ஐயோ டேய் பாரா இது நான் உட்கார்ற கேரண்டா இது என்ன மாமா என்ன ஆச்சு? டேய் சொல்றா அண்ணனுக்கு அதிர்ஷ்டம் வந்து 1 மணி நேரம் ஆச்சு. இந்த ஊர்லயே அண்ணன் பெரிய பணக்காரரு. என்னங்க என்ன விஷயம் சொல்லுங்க. அடியே லாட்டரி சீட்ல 15 லட்சம் விழுந்துருச்சுடி. ஐயோ கடவுள் கண்ணை திறந்துட்டாருங்க. கடவுள் கண்ணை திறக்கலடி, ஹரியானா லாட்டரி சீட் கண்ணை திறந்துருச்சுடி. என்ன இந்த 15 லட்சத்தை என்ன பண்ண போறீங்க? சை கேக்குறான் பாரு கேரப்பாய மாதிரி ஒரு கேள்விய. 15 லட்சத்துக்கான செலவு இல்ல, இந்த ஊர் என்ன விலைன்னு கேளு. அப்புறம் எடுக்கலாம்னே. சரி இந்த தெருவாத என்ன விலை வாங்கிக்கலாம்னே. ஐயோ இப்போ நான் எதையாவது வாங்கி ஆகணும் மேடம். அட இந்த லட்சத்தை என்ன பண்ண போறீங்க? என்ன பண்றதா? இந்த குடிச்சவத்து மாதிரி இருக்கிற வீட்டை இடிச்சு தள்ளிட்டு டாடா பிர்லா ரேஞ்சுக்கு ஒரு பங்களா, வீடு பூரா ஏசி, கார் ஏசி, கக்கூஸ் ஏசி, கண்ட இடமெல்லாம் ஏசி, ஏசியோ ஏசி, அதுக்கு மேல டிவி, அதுக்கு மேல ஆண்டனா, எக்ஸ்ட்ரா 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 எக்ஸ்ட்ரா. அண்ணே அப்படி எனக்கு சிங்கிள் ரூம். பிச்சைக்கார நாய் கேக்குது பாரு ஒரு கேள்விய. உன் உடம்புக்கு சிங்கிள் ரூம் தாங்க மாடா, டபுள் ரூம் எடுத்துக்கடா. சரிண்ணே, அதுல எனக்கு ஏசியும் உண்டு தானே? ரொம்ப வாசிக்காத. நீயும் நானும் ஒரே ஏசியில் இருந்தா அப்புறம் என் ரேஞ்ச் என்ன, உன் ரேஞ்ச் என்ன, என் ரேஞ்ச் என்ன? உனக்கா லாட்டரி டிக்கெட் விடுது? நீங்க லட்சாதிபதி? யாரா லட்சாதிபதி? நீங்க தான். ஏய் அந்த லாட்டரி டிக்கெட் எடுத்து வா, பேங்க் போன் பணம் வாங்க. ஐயோ அதை எங்க வச்சேன்னு ஞாபகம் இல்லைங்க. ஞாபகம் இல்லையா? ஐயோ ஒரு நிமிஷத்துல உடம்பெல்லாம் குப்புடு வேர்க்குதே, என்ன புடிச்சுக்கடா கைத்தாங்களா? நல்லா ஞாபகப்படுத்தி பாரு. 15 லட்சம் பேங்க்ல 500 ரூபாய் தாளா எண்ணிட்டு இருக்காங்க. ஞாபகம் வந்துடுச்சு. எங்க? வீட்டுக்குள்ளதான் வச்சிருக்கேன். வீட்டுக்குள்ளதான் வாங்க வாங்க. ராஜா இந்த தெரு என்ன இருக்காது? உங்க தகுதி தெரு வேணாம்ண்ணே, ரோடு வாங்கிடும்ண்ணே. ஐயோ உங்ககிட்ட தான் அடம் புடிப்பிய, வாங்கி போட்டா பின்னால உதவும்டா. என்ன வாங்கிக்கலாம் போங்கண்ணே. சொல்ல கேளுங்கடா. மெட்ராஸ்ல போய் மவுண்ட் ரோட்டை வாங்கிடுவோம், வர்ற பஸ் எல்லாம் மறைச்சு போடுவோம். தேடி பாருங்க டேய். அங்க வாங்க பாரு. இதுக்குள்ள பாரு. ஐயோ 15 லட்சம் ஆச்சே. இந்த 15 லட்சம் வாங்க வரைக்கும் எனக்கு தூக்கம் இருக்காது. ஐயோ பாருடா நல்லா தேடுறல்ல. தேடுடா. இவர் இதுக்குள்ள பாரு. டேய் நல்லா கீழ பாரு. இதுக்குள்ள இல்லையாடி? டேய் தங்க புங்கு நாடாத. எங்கடி? ஞாபகம் வந்துடுச்சு. எங்க உங்க சவரப்பட்டி? அதே ஏன்டி கேக்குற? இல்லைங்க பத்திரமா இருக்கட்டும், நான் அதுக்குள்ளதான் சொருகி வச்சேன். என்னது? அதுக்குள்ளதான் சொருகி வச்சியா? ஆமாங்க அது எங்கங்க? எங்கங்க அந்த பொட்டி? ஐயோ நான் எவ்வளவோ சொன்னேன்டி. அடச்சே கொண்டாங்க. அது சனி எதுக்குன்னு ஆத்துக்குள்ள போட்டி புடி போட்டாடி இது பாவி பையன். ஐயோ என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க? எனக்கு வாட்ச பொண்டாடி இப்படி, வாட்ச தம்பி அப்படி. எவனாவதுக்கு சவரம் பண்ணியாவது பொழைச்சுக்கலான்னா ஒரு பொண்ணை கட்டி வாங்க கூட என்கிட்ட காசு இல்லையே ஆண்டவா. ஐயோ 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 ஐயோ. ஹலோ, நான் மயிலாப்பூர் தர்மலிங்கம் பேசுறேன். என்னது இன்ஸ்பெக்டரா? எது பசங்களா அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா? எதுக்காக அரெஸ்ட் பண்ணீங்க? ஸ்டேஷன்ல வந்து பேசவா? என் பசங்க என்ன பிளாட்ஃபார்ம்ல சுத்துற பசங்க நினைச்சிட்டாங்களா? எதுக்காக அரெஸ்ட் பண்ணானுங்க? என்னங்க நம்ம பசங்களை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்க. அது என்கிட்ட கேட்டா போய் துண்டு எடுத்து வாடி. நீ எனக்கு ரெண்டு ஒன்னு பாத்துறேன். ஏன் சார் காரணம் இல்லாம என் பசங்களை நீங்க எப்படி அரெஸ்ட் பண்ணலாம்? அவனுக்கு என்ன ரோடு பொறுக்கி இருந்த பொறுக்கி பசங்களா? தர்மலிங்க பசங்க சார். விசாரிக்காம நீங்க எப்படி அவங்களை அடிக்கலாம்? பெரியவரே, நம்ம பசங்க பண்ண தப்புக்கு கால லாடம் கட்டி இருக்கணும். அடியோட விட்டது எங்க தப்பு தான். அப்படி என்னைய தப்புன்ட்டானுங்க? பாடிங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. ஐயா இவன் மூட்டு வேலைக்காரி என்னடி இப்படி அரைங்குறை மாட்ட? வேலைக்காரி தான் உங்க பசங்க என்ன பண்ணானுங்கன்னு கேளுங்க. சொல்லுடி. உங்க 3 பசங்களும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லி என்ன லாட்ஜுக்கு வர சொன்னாங்க. நானும் எசமானனுங்க கூப்பிடுறாங்களேன்னு நம்பி போயிட்டேன். 3 பேரும் குடிச்சிட்டு என்ன மாறி மாறி கெடுத்துட்டாங்க. என் வாழ்க்கை நாசமாயிடுச்சு. வாய் மூடு. சார் இந்த பொண்ணு போய் சொல்றா. என் பசங்க அப்படிப்பட்ட பசங்க இல்ல. நாங்க போய் சொல்றோமா? எங்க அது செஞ்ச தப்ப மறைக்கிறதுக்காக அந்த புடவையும் மோதிரத்தையும் கொடுத்து சரிகிட்ட பாத்துருக்கானுங்க ராஸ்கலுக்கு. எங்க என்னங்க இது நம்ம மருமக புடவைங்க. இது இந்த ஐயர் பொண்ணு மோதிரம். அட பாவிங்களா, உங்களுக்கு ஏன்டா இப்படி புத்தி போச்சு? அம்மா அவ ஃப்ராடுமா, அவ சொல்றத நம்பாதம்மா. நாங்க ஹோட்டலுக்கு போனது உண்மை, அவளுக்கு மோதிரம் புடவை கொடுத்தது உண்மை. ஆனா பேசாதீங்கடா. குடும்ப மானத்தை கெடுக்கிறதுக்குன்னே பிறந்திருக்கீங்க. இன்ஸ்பெக்டர் சார், சின்ன பசங்க இதை தெரியாம தப்பு பண்ணிட்டானுங்க. உங்க கூட பிறந்த தம்பியா நினைச்சுக்கிட்டு ஒரு 150 ரூபா கொடுக்குறேன், விட்டுருங்க. பெரியவரே என் 10,000. யார்கிட்ட என்ன பேசலாம் தெரிஞ்சுட்டு பேசுங்க. கேஸ் எல்லாம் ஃபைல் பண்ணியாச்சு. எதா இருந்தாலும் கோர்ட்ல வந்து பேசுங்க. திருநாட்டு எல்லா பேரையும் வேன்ல ஏத்து. ஐயோ பிள்ளைங்களை வேன்ல ஏத்த போறாங்களே நிக்கிறீங்களா? வேன்ல ஏத்துறா, லாரியில ஏத்துறா. யோ பெரியவரே, புரியாத ஆளா இருக்கிறீங்க. என்ன வாயா அப்படி வா வா.
யோ பெரியவரே, இது சாதாரண கேஸ் இல்லையா, ரேப்பிங் கேஸ். 3 பேர் சேர்ந்து ஒரு பொண்ணை கற்பழிச்சுக்கிறானுங்க. குறைஞ்சது 7 வருஷம் தண்டனையாவது கிடைக்கும். இதப்பா, காசு பணத்தை பார்க்காத, ஒரு 30,000 இன்ஸ்பெக்டர்கிட்ட தள்ளு, காரியத்தை இங்கே முடிச்சுக்கையா. என்னது 30,000? எடியா கையா, 30,000 உனக்கு சாதாரணமா தெரியுதா? அதுக்கு வேற எவனாவது இடிச்ச வாயன பாரு. ஏதோ உங்க பிள்ளைங்க எல்லாம் ஜெயிலுக்கு போய் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொன்னேன், அப்புறம் உங்க இஷ்டம். அப்பா 7 வருஷம் எங்களை உள்ள தள்ளிடுவாங்கப்பா, எப்படியாவது எங்களை காப்பாத்துங்கப்பா. வெளியில தெரிஞ்சா அவமானமா போயிரும்பா. போனா போகுது, அவங்க கேட்கற பணத்தை கொடுத்துருங்கப்பா. டேய், வீட்டுல பொண்டாட்டிங்க குத்துக்கல்லாட்டு இருக்கும்போது இப்படி கொழுப்படுத்து போய் ஒரு தப்பு பண்ணிட்டு வருவீங்க. அதுக்கு நான் 30,000 லஞ்சம் கட்டணுமா? பணத்தை நான் ஒண்ணு கள்ள நோட்டு அடி சம்பாதிக்கலடா, கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது. அத கண்டபடி செலவு பண்ண நான் ஒண்ணு முட்டாள் இல்ல. ஏய் பாடி, என்னங்க பிள்ளைங்களை இப்படி அம்போன்னு விட்டுட்டு போறீங்க, நல்லா பிள்ளைங்கள போடலங்க. பாடி. ஐயோ டாடி, ஏய் உட்காருங்க. என்ன முட்டு போடு. ஆண்டவா, அங்க சார், இது தேராத கேஸ், பார்த்து ரொம்ப அழுத்தமான ஆளா இருக்கும். என் சர்வீஸ்ல இந்த மாதிரி கேஸ் எத்தனை பார்த்திருப்பேன். இவனோட மிதிக்கிற மிதியில காசு தானா வருது பாரு. ஏதோ ஒண்ணு வந்தா சார் தான் சார். ஏய், என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. இன்னும் 1 மணி நேரத்துல 30,000 ரூபாய் பணம் வரணும். இல்ல இங்க குழியை தோண்டி போட்டு புதைச்சிரும் போச்சு. ஐயா, நீங்க இப்படி அடிக்கிற வேலை வச்சுக்காதீங்க. சட்டப்படி என்ன செய்யணுமோ தங்கம். எனக்கு ஐயோ, என் புருஷனை அநியாயமா அடிச்சு உள்ள கொண்டு வச்சுட்டாங்களே. எனக்கு இப்படி அடையாளம் தெரியாம ஆக்கிட்டாங்களே. என்னங்க என்ன நடந்தது? எதுக்கு உங்களை அரெஸ்ட் பண்ணாங்க? வேலைக்காரி பொய் சொல்லி அநியாயமா எங்களை மாட்டி விட்டா. அதோட இன்ஸ்பெக்டர் 30,000 ரூபாய் கொடுத்தா தான் விடுவேன்னு சொல்றாரு. நீங்களும் எங்க அப்பா மாதிரி எங்களை அனாதையா கைவிட்டுறாதீங்கம்மா, எங்களை காப்பாத்துங்கம்மா. நாங்க உங்க புருஷம்மா. நீங்க தான் எங்களை எல்லாம் டைவர்ஸ் பண்றத சொல்லிட்டேளே. ஐயோ, இவன் ஏதோ குடி போதையில வளர்ந்துட்டாமா, அதெல்லாம் போய் மனசுல வச்சுக்கிட்டு. கிரி, நான் கட்டின தாள் உன் கழுத்துல இருக்கு, அதை மறந்துடாத. ஆமாம்மா, இது பத்தினி தெய்வம் கண்ணகி பிறந்த நாடு. இன்ஸ்பெக்டர் ஐயாட்ட ஒரு வார்த்தை சொல்லி உங்க கணவன்களை எல்லாம் காப்பாத்துங்கம்மா, ப்ளீஸ். சார், எங்க வீட்டுக்காரங்களை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணுங்க. உங்க வீட்டுக்காரங்க சொன்னாங்களே, அதை ஏற்பாடு பண்ணுங்க, உடனே ரிலீஸ் பண்ணிடு. ஒரு ஃபோன் பண்ணிக்கலாங்களா? பேசுங்க. ஹலோ, ஐஜி ராமகிருஷ்ணன் ஸ்பீக்கிங். அங்கிள், நான் இந்திரா பேசுறேன். என்னம்மா, சௌக்கியமா? என்ன விஷயம்? எங்க வீட்டுக்காரங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எதுக்கு அரெஸ்ட் பண்ணாங்க? எங்க இருந்து பேசுற? எந்த ஸ்டேஷன்மா? எங்க வீட்டு பக்கத்து ஸ்டேஷன்ல இருந்து தான் பேசுறேன். போன அந்த இன்ஸ்பெக்டர் கொடுமா. ஒரு நிமிஷம், எங்க அங்கிள் உங்ககிட்ட பேசணுமா? யாரு மதே அங்கிள் எங்களுக்கு கொண்டா மதே? யார் யாரு? சார் சார், குட் மார்னிங் சார். சார் 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 வணக்கம் சார். வணக்கம் சார். சார் சார் நமஸ்காரம் சார். சார் நான் அனுப்பிச்சிடுறேன் சார். சார் அவங்கள ரிலீஸ் பண்ணியா? எப்பா, எல்லாரும் வந்துட்டீங்களாப்பா? எப்படிப்பா விட்டாங்க? மறுபடியும் உங்களை அடிச்சாங்களா? ஒரு 30,000 கொடுக்க முடியல உங்களால? பிள்ளைங்களை விட பணம் உங்களுக்கு முக்கியமா போச்சு. சரியான பணம் பேய்ங்க. அந்த ஆளு பண்றதுக்கு நான் என்னடா பண்ணுவேன்? நீ மட்டும் என்ன யோக்கியமா? நீ உன் வீட்டுக்கார சேர்ந்துக்கிட்டு அந்த ஊமை பொண்ணை அடிச்சு கொல்ல பாத்தீங்களாமே? இவங்க இல்லாட்டி அந்த பொண்ணோட நிலைமை என்ன இருக்கும்? என்னது? அந்த பொண்ணை அடிச்சு கொல்ல பார்த்தனா? ஐயோ, உன் மேல ஆணையா சொல்றேன்டா, அப்படி ஒண்ணு நடந்தது எனக்கு தெரியாதுப்பா. நான் ஒரு பொண்ணை பெத்தவதாண்டா. ஒரு பொண்ணை அடிச்சு கொல்றத நான் எப்படிடா பாத்துக்கிட்டு இருப்பேன்? ஏதோ என் மருமகள்களை கோபத்துல 4 வார்த்தை திட்டி இருப்பேனே ஒழிய அவங்கள கொல்ற அளவுக்கு நான் பாவி இல்லப்பா. நாங்க தான் முட்டா பசங்க. அவர் சொல்றதுக்குலாம் தலையாட்டிட்டு இருந்தோம். நீ தான் அவர் கூடயே இருந்தியே, நீயாவது அவருக்கு புத்தி சொல்ல கூடாதா? அந்த ஆளு என்ன ஒரு பொண்டாட்டியா மதிச்சு நடத்தி இருந்தா தானே நான் புத்தி சொல்றதுக்கு. அப்படி ஏதாவது சொன்னா பைத்தியக்காரச்சி, உனக்கு ஒண்ணும் தெரியாது, நீ மூலையில கடன்னு என்ன மூலையில உட்கார வச்சிருவாரு. அவர் சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிக்கிட்டு இருந்ததுனாலதான் பைத்தன காலமா அவர்கிட்ட காலம் தள்ள முடிஞ்சது. இல்லைன்னா என்னையும் அந்த பொண்ணு மாதிரி என்னைக்கோ அடிச்சு விரட்டி இருப்பாரு. ஆமா, அந்த பொண்ணு இப்ப எங்க பாருக்கா? பேரன் நல்லா இருக்கானா? ஐயோ, அவளை வீட்டுக்கு கூட்டி வர்றது கூட அந்த கலவன் வழி இல்லாம பண்ணிட்டாருப்பா. அந்த பயலுக்கு 2வது கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு பத்திரிக்கை வேற அடிச்சுட்டாரு. என்னது, பத்திரிக்கை அடிச்சுட்டாரா? ஆமா. டேய் தம்பி, இந்த கல்யாணத்தை நாம உறுதியா நடத்த விடக்கூடாது. என்ன ஆனாலும் சரி, குடும்பத்துல மூத்த பையன் நான் இருக்கேன். 2ல 1 பாத்துறேன். வாங்கடா. அண்டே, தைரியமா வாடா, எல்லாரும் வாங்க. ஏய், இந்த பத்திரிக்கை எல்லாம் கொண்டு போய் முதல்ல இந்த கல்யாண பத்திரிக்கை கொடுக்கறத உடனே நிறுத்துங்க. இந்த கல்யாணம் நடக்க கூடாது. இதுவரைக்கும் இந்த வீட்டுல நடந்த அக்கிரமம் போதும். மறுபடியும் ஒரு அக்கிரமம் நடக்க விட மாட்டோம். அந்த பொண்ணு மீனாவை நீங்க என்ன பண்ணீங்கன்னு தெரியும். அந்த பொண்ணை மறுபடியும் இந்த வீட்டை வாழ வச்சே தீருவோம். டேய், நீங்க ஏதோ மனசுல வச்சுக்கிட்டு
யாரு பேச்ச கேட்டுட்டு இப்படி எல்லாம் ஆடுறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும்டா. இது இவன் சொந்த விஷயம். இதுல தலையிடுறதுக்கு உங்களுக்கு யாருக்கு உரிமை கிடையாது. இது கூட்டு குடும்பம். இங்க நடக்கிற எந்த விஷயத்தையும் கேட்கறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்கு. இந்த பரடா சுரேஷ், அந்த ஆளுக்கு தான் புத்தி மழுங்கி போச்சு. நீயாவது நாங்க சொல்றதை கேளுடா. மீனா அந்த வாயில்லாத பொண்ணோட சாபத்துக்கு ஆளாகாதடா. இத பாருமா, எனக்கு எங்க அப்பா தான் முக்கியம். அவர் கிணத்துல விழு நான் விழுவேன், தாலி கட்டு நான் கட்டுவேன். இஷ்டம் இருந்தா அந்த கல்யாணத்துக்கு வாங்க, இல்லனா போயிட்டே இருக்கு. என்னடா சொன்ன? தூக்கி போட்டு மிதிச்சிருவேன். இருடா, நீ இல்ல நீங்க அத்தனை பேர் மொத்தமா வந்தாலும் இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாதுடா. இந்த தர்மலிங்கம் முன் வச்ச கால பின் வைக்க மாட்டான். ஆள் இருந்தா தானே. என்னடா அவர்தான் ஏதோ நிதானம் இல்லாம பேசுறாருன்னா நீங்களும் அவர் கூட சரிசமா பேசிக்கிட்ட. ஒரு பெரியவருங்கிற மரியாதை வேண்டாம். போங்க. பெருசு, இந்த கல்யாணத்தை நீ எப்படி நடத்துறேங்கிறத பாத்துறேன். போங்க. போடா. வாங்கடா. மருமகளுகளே, நீங்க வாங்கம்மா. போடி போடி. மாமா, பொட்டக்கோழி கூவி பொழுது விடியாதுன்னு சொன்னீங்க. உண்மைதான். ஆனா பொட்டக்கோழி நினைச்சா சேவலையும் கூவிக்க முடியும். இப்ப உங்க பிள்ளைங்க எப்படிப்பட்டவங்கன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. நான் நினைச்சிருந்தா இப்ப கூட உங்களை அவமானப்படுத்திருக்க முடியும். ஆனா நான் அப்படி செய்ய மாட்டேன். ஏன்னா அப்புறம் உங்களுக்கு எனக்கு வித்தியாசம் இல்லாம போயிடும். இனிமேலாவது நிதானமா யாராவது வெளியில ப்ளீஸ். அவசரத்துல கக்கூசுக்கு தண்ணி எடுத்துட்டு வராம வந்துட்டேன். ப்ளீஸ் யாராவது ஒரு பக்கெட் தண்ணி எடுத்து கொண்டாந்து கொடுங்க. அக்கா, உங்க வீட்டுக்காரர் கக்கூஸ்க்கு தண்ணி எடுத்துக்காம போயிட்டாரா? ஒரு பக்கெட் தண்ணி எடுத்து கொடுத்துரு. வாய்களையே சட்டம் பேச தெரியுதுல, அங்கேயே கடந்த நாரட்டும். அடியே, நான் ஆபீஸுக்கு போகணும்டி. நேரம் ஆச்சுடி. ஆபீஸுக்கு அப்படியே போ, அப்பதான் பொண்டாட்டியோட அருமை தெரியும். இப்படியே போனா கல்லால் அடிப்பாங்கடி. ஐயோ, கக்கூசுக்கு வந்து என் மனசு நிம்மதி இல்லையே. இப்ப பார்த்து வைத்த கலக்குதே. என்னடா தம்பி, ஷாம்பு இருந்தா கொடுறா. ஷாம்பு இந்த ஒரு ஷாம்பு இல்லையா? சோப்பு ஷாம்பு எல்லாத்தையும் எடுத்து ஒளிச்சு வச்சிட்டாளுங்க. திருட்டு கலந்தீங்க. ஓ, அந்த அளவுக்கு போயிடுச்சா? ஏண்டி தட்டை கறிட்டு இருக்கு, வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியா? அதெல்லாம் எங்க வேலை இல்ல. ஓ, பேச ஆரம்பிச்சிட்டீங்களா? உங்களை எப்படி கவனிக்கணும்னு எங்களுக்கு தெரியும்டி. வெந்தோக்கா. பூனை கண்ணை மூடிட்டா பூலோகம் இருண்டாதிரி. நீங்க இல்லாமலும் எங்களால வாழ முடியும். ஏண்டி, புருஷங்காரன் கஷ்டப்படுறது உங்களுக்கு அவ்வளவு இலக்காரமா போச்சா? கவனிச்சுக்கிறேன். அதெல்லாம் எங்களுக்கு சாதாரணடி. எங்கிட்ட மோதாதே, நாராஜாதி ராஜனடி அவம்புக்கள். யாரை நம்பி நான் பிறந்தேன்? பொங்கடி பொங்க, என் காலம் வெல்லும் வென்ற பின்னே. ஹாய். காலையில எந்திரிச்ச உடனே ஒப்பாரி வைப்பாங்க. இன்னைக்கு என்னடானா ரொம்ப குஷியா இருக்காங்களே. என்னவா இருக்கும்? அதானே ஒரு இளவும் புரியலையே. மிஸ்டர் தர்மலிங்கம், மிஸ்டர் தர்மலிங்கம் இடையதானே? நான் தாங்க அந்த தர்மலிங்கம். அம்மா, நீங்க யாருங்க? ஸ்டேட்ல இருந்து வர்றீங்களா இல்ல சென்ட்ரல்ல இருந்து வர்றீங்களா? மை நேம் இஸ் ஸ்டெல்லா. நான் இந்த வீட்டுக்கு அப்பா, நம்ம வீட்டுக்கு புதுசா ஒரு வேலைக்காரி வரான்னு சொல்ல அவங்க தான் இவங்க. உங்களுக்கு வேலைக்காரி ஒரு கேடா? அப்பா, இந்த வீட்டுல இருக்க பொண்டாட்டிங்கெல்லாம் யாரும் எந்த வேலையுமே செய்யறது இல்ல. ஆபீஸ் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால தான் இந்த ஏற்பாடு. செருப்ப காட்டி அவனுக்கு 4 போடு போட்டு வேலை வாங்குறதுக்கு துப்பு இல்ல. உங்களுக்கு எல்லாம் வேலைக்காரி ஒரு கேடா? வேலைக்காரியா? நீங்க எல்லாம் என் பிள்ளைங்கன்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்குடா. ஸ்டெல்லா கண்ணு, கொஞ்சம் இப்படி ஹெல்ப் பண்ணேம்மா. ஓ, பண்றேனே. போங்கடி. என்னாச்சுமா ஸ்டெல்லா கண்ணு, என்னாச்சுமா? சாப்பு பட்டுடுச்சு. இப்ப எப்படிமா இருக்கு?
அப்பா கொஞ்ச நேரத்துல நான் பதறி போயிட்டேன். இப்ப பரவாயில்ல, கொஞ்சம் நிம்மதி. ஐயோ 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 அங்க பாரு மாந்தாள. அன்னைக்கு என்கிட்ட தங்கம் நீ செத்து போயிட்டீனா உன்னோடயே சேர்ந்து நானும் என் உசுறு விட்டுருவேன் என்கிட்ட சத்தியம் பண்ணிட்டு இன்னைக்கு எவ்வளோ ஒரு வேலைக்காரைய வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்கிறான். உன்னை என்ன பண்றேன்னு பாரு. உன்னை படாத. ஸ்டெல்லு கமோக்கா இது வந்துடுறீங்க. கோ வாட் a walk. ஸ்டெல்லு என் முது கொஞ்சம் சோப் போட்டு விடுறியா? கிரிஜா, உங்க வீட்டுக்காரருக்கு கொழுப்பு பத்தியா? அவ்வளவு கூப்பிட்டு முதுகு தேக்க சொல்றாரு. விடுக்கா, எருமாட்டை யார் கழுவுனா என்ன? அதுவும் சரிதான். செல்ல கண்ணு. ஸ்டெல்லு என்ன? இன்னும் கொஞ்சம் இருங்க வரேன். இப்படி வந்து தலைக்கு தண்ணி ஊத்திட்டு போமா. டாடி, இவங்க யார் டாடி? இவங்க தான் இனிமே உங்களுக்கெல்லாம் மம்மி. அப்ப நம்ம மம்மி? அது டம்மி. நான் புருஷன்டி.